ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. சுபாஷ் கபூரும் தீனதயாளனும் யார்? சிலக்கடத்தில் பார்த்தீங்கன்னா தீனதயாளனுங்கிறவர் வந்து இங்கே ஆர்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஷாப் மாதிரி வச்சிருப்பாரு. சுபாஷ் கபூருங்கிறது யூஎஸ் கவுண்டர் பார்ட். ஸோ இவர் தான் மேஜராக வந்துட்டு இந்த பழங்காலத்து சிலை இது எல்லாத்தையும் கடத்துறதுக்கு வந்துட்டு முக்கிய புள்ளியாக இங்கே இருந்திருக்காரு. பொன்மாணிக்கவேல் அவர்களுக்கு வந்து காதர் பாஷா மீது பொய் வழக்கு போடுறதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் தான் சுபாஷ் கபூருக்கும் தீனதயாளனுக்கும் உள்ள முக்கிய எதிரியா காதர் பாஷா மாறினாரு. ஸோ காதர் பாஷாவை 2 பொய்யான வழக்கில் ஜோடிக்கிறாரு. காதர் பாஷாவும் அவர் கூட இருக்க சுப்ராஜ் ஹெட் கான்ஸ்டபிளும் போயிட்டு கன் பாயிண்ட்ல மிரட்டி அந்த சிலையை கொடு அப்படின்னு சொல்லி கன் பாயிண்ட்ல மிரட்டி அந்த சிலையை எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்து தீனதயாளன்ட்ட கொடுத்து வித்து கொடுங்கிறாங்க. தீனதயாளன் வந்துட்டு அதை கொண்டு போய் டெல்லியில தீரசிங்னு ஒருத்தங்கிட்ட இருக்கான், அவன்கிட்ட போய் அதை வித்துட்டாரு. வித்து 15 லட்சம் ரூபா வாங்கியிருக்காரு. அதை காதர் பாஷாவும் தீனதயாளனும் பிரிச்சுக்கிட்டாங்க. 2006 வந்து போட்டோ ஸ்டுடியோல வச்சிருக்குங்கிறாங்க. இன்னொரு விட்னஸ் என்ன சொல்ல, 2007 தான் நான் சிலையே கிரவுண்ட்ல இருந்து எடுத்தேங்கிறான். தீரசிங்னு ஒருத்தன் ஆதார் கார்டுலேயே ஆள் காணும், எங்க இருக்கானே தெரியாதுங்க. அப்படி ஒரு ஆளே கிடையாதுங்க. சரி, அந்த சிலையாத எங்கன்னா அப்படி ஒரு சிலையே கிடையாது. நேர்மையான ஆஃபீஸர் என்ன சொல்லும், தாராளமாக விசாரிக்கிட்டு நான் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய மனுஷன் டக்குன்னு எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட் வர்றாரு. ஐயோ, அப்படிலாம் சிபிஐ விசாரிச்சிடக்கூடாதுங்க, சுபாஷ் கபூர் எதுக்கு காப்பாத்துறேன், தீனதயாளனுக்கு எதுக்கே மன்னிப்பு வாங்கி கொடுத்தேன், டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு டைரக்ட் ஆன்சர் கொடுக்க சொல்லுங்க. இப்போ பிரைமா ஃபேசியா அவர் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குது. அதனால அவர் மீது இன்னைக்கு எஃப்ஐஆர் போடுறோம்னு சொல்லி ஹி இஸ் அக்யூஸ்ட், நேம்ட் அக்யூஸ்ட். காதர் பாஷா பேர்ல போட்ட பொய் வழக்குக்கும் சேர்த்து அவர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ நவ் ஹி இஸ் அ நேம்ட் அக்யூஸ்ட் ஆஃப் சிபிஐ. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் இன்ஃபன் தினேஷ் அவர்கள். வணக்கம் சார். சிலை கடத்தல் அது தொடர்பான வழக்குகள், அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் இருவர் மீதான குற்றச்சாட்டு வழக்குகள் வந்து நீதிமன்றம் போய் சிபிஐ விசாரணை வழக்கும் போயிருக்கு. பொன்மாணிக்கவேல் அவர்களையும் அதே மாதிரி காதர் பாஷா அவர்களையும் சிபிஐ விசாரணை செய்யணும்ட்டு விசாரணை தொடர்ந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் பொன்மாணிக்கவேல் மீதான விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த வழக்கு குறித்து சொல்லுங்க சார். யார் மீதான வழக்கு, இது எப்படி தொடங்கப்பட்டது இந்த வழக்கு? சார், பொதுவாக இந்த வழக்கு இப்போ வந்துட்டு காதர் பாஷா மீது போட்ட வழக்குகள்லாம் பொய் வழக்கு. பொன்மாணிக்கவேல் அவர்கள் பொய் வழக்கு போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்ந்து தான் இப்போ வந்துட்டு அவர் மீது வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 8ஆம் தேதி அந்த எஃப்ஐஆர் வந்துட்டு பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இதோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு காதர் பாஷா மீது வந்துட்டு பொன்மாணிக்கவேல் 2 வழக்குகள் பதிவு செய்கிறாரு. ஸோ அந்த 2 வழக்குகள் வந்துட்டு 2017 இவர் வந்துட்டு ஐடல் விங்க்கு வரும்போது 2 பொய்யான வழக்குகள் வந்து பதிவு செய்கிறாரு. ஸோ இந்த 2 வழக்கில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2005 வழக்கு. 2005 வழக்கில் வந்துட்டு ஆல்ரெடி அது இன்வெஸ்டிகேஷனில் தான் இருந்துட்டு இருந்த வழக்கு. அதை வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறாரு. எடுத்துட்டு அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் காதர் பாஷா மீது குற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அக்யூஸ்டாக கொண்டு வர்றாரு. அது எப்படி கொண்டு வர்றாருங்கிறத சொல்லுவோம். அடுத்து ஒரு வழக்கு, ஒரு மொட்டைக்கடதாசி வருது. ஐடல் விங்க்கு ஒரு மொட்டைக்கடதாசி வருது. அதில் காதர் பாஷா மீது ஒரு குற்றம் சொல்லப்பட்டுருது. அதில் ஒரு வழக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு 2 வழக்கு போடுறாங்க. அதில் காதர் பாஷாவை கைது செய்கிறாரு. இதெல்லாம் எப்போ செய்கிறாங்கன்னா 2017 காலகட்டம். 2018 வந்துட்டு சுபாஷ் கபூருக்கு அவர் வந்துட்டு ஐஓவா இருந்து கன்விக் வாங்கி கொடுத்த சுபாஷ் கபூரோட கேஸில் ஐஓவா அவர் சாட்சி சொல்ல போகணும். இந்த தருணத்தில் தான் இந்த 2 வழக்கையும் வந்துட்டு அவர் மீது. சுபாஷ் கபூரும் தீனதயாளனும் யாருன்னு முதல்ல குறிப்பிட்டு சொல்லுங்க சார். இந்த சிலக்கடத்தில் பார்த்தீங்கன்னா தீனதயாளனுங்கிறவர் வந்து இங்கே ஆர்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு நிறைய அங்கங்கே வந்துட்டு ஒரு ஷாப் மாதிரி வச்சிருப்பாரு. இவர் தான் மேஜராக வந்துட்டு சுபாஷ் கபூருங்கிறது யூஎஸ் கவுண்டர் பார்ட். ஸோ இவர் தான் மேஜராக வந்துட்டு இந்த பழங்காலத்து சிலை இது எல்லாத்தையும் கடத்துறதுக்கு வந்துட்டு முக்கிய புள்ளியாக இங்கே இருந்திருக்காரு. ஸோ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கு நடுவில் இன்பிட்வீன் மிடில்மேன் நிறைய பேர் இருந்தாலுமே இவர் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி சுபாஷ் கபூர் தான் என் பையர் அந்த மாதிரி வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சிலைக்கடத்தில் ஒரு முக்கிய புள்ளிகளாக இருந்தாங்க. பல சிலைகள், பல நம்ம நாட்டோட வளங்களை எடுக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த 2 வழக்கு போடும்போது முதல்ல வந்துட்டு ஒவ்வொரு வழக்கையும் மட்டும் விரிவாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. காதர் பாஷா பேரில் இந்த 2 வழக்கு எதுக்கு போடப்பட்டது, எதுக்கு பொன்மாணிக்கவேல் இதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாரு, இதில் வந்துட்டு யார் பயனடைஞ்சாங்க, இந்த 3 விஷயத்துக்கான ஆன்சர் தான் வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஸோ காதர் பாஷா அவரோட சைடில் வந்து பார்க்கும்போது ஐடல் விங்காக முக்கியமாக பணியாற்றியிருக்காரு. 2008 ஐடல் விங்க்கு வரும்போது முதல்ல அவர் ஃபைல் பண்ண கேஸில் தான் சுபாஷ் கபூர் வந்துட்டு பிடிக்கணும்னு சொல்லி ரெட் அலர்ட் நோட்டீஸ் போடுறாங்க. ஸோ அந்த ரெட் அலர்ட் நோட்டீஸ் போடும்போது திலகவதி மேடம் தான் வந்துட்டு அப்போ எஸ்பியாக இருக்காங்க. அவங்களோட உதவியோட ரெட் அலர்ட் நோட்டீஸ் போட்டு எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி வச்சு அங்கேருந்து வாதாடி அவரை வந்துட்டு எக்ஸ்ட்ரடிட் பண்ணி இங்கே கூட்டு வராங்க. பொன்மாணிக்கவேல் தான் நான் தான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறது. கூட்டு வந்தது இவங்க. இந்த ரூஸ்டரில் வந்துட்டு இவங்க மாறினதுக்கு அப்புறம் இவங்களோட காலகட்டம் போனோடனே புதுசாக இன்னொரு வருவாங்களே, அப்போ பொன்மாணிக்கவேல் வரும்போது ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி எடுத்த முயற்சினால வந்தவரை போய் கூட்டு வந்தது.
பொன்மடிக்கலும் போயிருப்பார், கூட அந்த டிரைவரும் போயிருப்பாரு, 2 பேரும் சேர்ந்து கூட்டு வந்தாங்கன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இவருக்கும் அந்த முயற்சிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஸோ இன்னைக்கு அவர் குற்றம் வந்து முகாந்திரமா தெரிஞ்சதுனால வந்துட்டு அவர் காப்பாத்திக்கிறக்க நான் தான் கூட்டு வந்தேன், நான் தான் கூட்டு வந்தேன். எந்த கேஸ்ல கூட்டு வந்தாருன்னு கேளுங்க. அதுல ஐஓ யாருன்னு கேளுங்க. காதர் பாஷா தான் ஐஓ. ஸோ அப்போ காதர் பாஷா பாராட்டி இருக்கணுமா இல்லை, நீ தான் கூட்டு வந்தானே. இன்னி வரைக்கும் அவர் கூட்டு வந்ததும் காதர் பாஷா போட்ட ஒரே வழக்கில் தான் சுபாஷ் கபூரை கூட்டு வந்தது. இன்னைக்கு கான்விக்ட் ஆயிருக்கதும் அந்த ஒரே ஒரு கேஸ்ல தான் கான்விக்ட் ஆயிருக்குது. ஸோ அதுல நான் தான் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு காதர் பாஷாவை அவர் பெருமைப்படுத்துற மாதிரி. அது இன்னும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கலாம். ஸோ அவர் என்ன பேசுகிறோம் மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிறக்கா பேசுகிறாங்க. பட் ரெக்கார்டிக்கலி பார்க்கும்போது வந்துட்டு யார் அந்த கேஸை போட்டாங்கிறதுலாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு காதர் பாஷா தான் அந்த 2008 வழக்கில் வந்துட்டு அவங்கள வந்துட்டு எக்ஸ்ட்ரடிட் பண்ணி சுபாஷ் கபூர் இங்கே கூட்டு வர்றாரு. கூட்டு வந்துட்டு அது போக இது சம்மந்தமாக வேறு என்னென்ன வழக்கிலலாம் அவங்க ஈடுபட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு சப்சிக்வெண்ட்டாக இந்த வழக்கு போயிட்டு இருக்கும் போதே தான் பொன்மணிக்கவேல் இந்த இடத்துக்கு வர்றாரு. 2016 இந்த இதில் வந்துட்டு இன்னொரு வழக்கு, அதாவது காதர் பாஷா இதை போட்டு ஃபர்ஸ்ட் சுபாஷ் கபூர் கூட்டு வர்றாரு. 2005 இருந்து பலவலூர் கேஸ் ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து தீனதயாளன் முக்கிய குற்றவாளியாக இருக்காரு. முக்கிய குற்றவாளியாக இருக்க தீனதயாளனுக்கு கன்விக்ஷன் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்குது. எல்லா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த பலவலூர் கேஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 சிலைகள் வந்துட்டு இந்த மாதிரி காணாமல் போயிருக்கு. அந்த காணாம போன சிலையை வந்துட்டு மீட்டு கொண்டு வராங்க. மீட்டு கொண்டு வரும்போது வந்துட்டு யார்கிட்ட இருந்து மீட்கிறாங்கன்னா தீனதயாளனோட ஆர்டிகிராஃப்ட்லேருந்து மீட்டு கொண்டு வராங்க. இப்போ இவர் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போட்டார். அவர் என்ன சொல்றாரு, இங்க இருந்த சிலையை இந்த இடத்துக்கு வரக்கு முன்னாடி பல நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கு. அப்போ அந்த பல நாட்டில் பல பேர் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அதை இன்வெஸ்டிகேஷனில் கோட்டை இட்டாச்சு. அதனால நான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறாரு. ஸோ அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எடுத்தாச்சுன்னா இதில் மேற்கொண்டு ஏதோ ஒரு சிலை மீட்கப்பட்டிருக்கணும், இல்லை இதில் முக்கியமான குற்றவாளி யாரையாவது வந்துட்டு கொண்டு வந்திருக்கணும். ஸோ சுபாஷ் கபூர் இதில் முக்கியமான குற்றவாளியாக வராருங்கிறது எல்லாமே வருது. நல்ல விஷயம் தான். சரி, சுபாஷ் கபூர் கொண்டு வராங்க. அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அக்யூஸ்டாக போடுறாங்க. ஜீவானந்தம், ஐஓ. ஸோ இது வந்துட்டு ஒரு மிஸ்டேக்கன், ஒரு இன்வெஸ்டிகேஷனோட மிஸ்டேக்கு வந்துட்டு அவங்க வந்து குற்றவாளியாக கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. பட் இவங்க எல்லாருமே வந்து குற்றவாளியாக அதில் வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ இது குற்றவாளியாக கொண்டு வரும்போது தான் ஒரு சின்ன சந்தேகம் வருது. இதில் காதர் பாஷாவை குற்றவாளியாக கொண்டு வரதுல தான் அப்ரப்டாக தெரியுது இவர் வந்து தீனதயாளனுக்கும் சுபாஷ் கபூருக்கும் வந்துட்டு அவரும் விசாரணைக்கு போனார் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. அவர் விசாரணைக்கு போக முடியாது. ஏன்னா 2005 வழக்கு பதிவு செய்கிறாங்க. 2008 தான் காதர் பாஷாவே வந்துட்டு ஐடல் விங்கே போகிறாரு. ஸோ இப்போ நான் பெரியமெட் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், ஸ்பெஷல் டீம் ஸ்பெஷல் அலாட்மெண்ட்னா அங்கே போக முடியும். சம்மந்தமே இல்லாமல் தானாகவே வந்துட்டு முன் வந்து நான் அங்கே போகிறேன் அப்படின்னு போக முடியாது. ஸோ இப்போ 2008 போகும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் முடியும் தருவாயில் ஏதோ ஒரு சீஷர், இப்போ ஒன்றுமே இல்லை, அந்த போலீஸில் வந்துட்டு மகஜர் சீஷர்பாங்க. சீஷரும் வந்து கூட பக்கத்தில் யார்ப்பா இருக்கீங்க ஒரு கையெழுத்து போடுங்கன்னு அது. அந்த மாதிரி கடைசியில் ஏதோ ஒரு சீஷருக்கு ஜீவானந்தம் போகும்போது வந்து காதர் பாஷா கடைசி கட்டத்தில் போயிருக்காங்க. பட் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் காதர் பாஷாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணல, வந்துச்சா இல்லையா, யாரையும் தப்ப வைக்கிறக்கோ எதுக்குமே அவருக்கு அதிகாரமும் கிடையாது. அவர் இன்வெஸ்டிகேஷனுக்கு சம்மந்தமே இல்லை. இவர் பெரியமேட்டில் இருக்காரு. பெரியமேட்டில் இருக்கவர் இவர் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். இவரோட ஃபைனல் ரிப்போர்ட்டில் அப்படி தான் இருக்கும். காதர் பாஷா தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரு, அவர் தான் முக்கிய இதுன்னு சொல்லி 90 நாள் இவர் பெயில் கொடுக்காம அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மொட்டைக்கடதாசி வந்துச்சுன்னாங்க. ஸோ ஒரு மொட்டைக்கடதாசி, அதுதான் அந்த 2வது வழக்கு. மொட்டைக்கடதாசி வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி 1/2017 ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோங்கிறாங்க. அது என்ன மொட்டைக்கடதாசின்னு பார்த்தீங்கன்னா 2007, அப்போதுலேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ நிலத்தை உழுவும் போது நிலத்துக்கு அடியில் ஒரு சிலை தட்டுப்பட்டுச்சு. அந்த நிலத்துக்கு அடியில் உள்ள சிலையை வந்துட்டு விற்கிறதுக்காக அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் மூலமாக சொல்லி அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு அவரோட ஃபோட்டோ ஸ்டூடியோவில் விற்கிறக்காக வச்சுருந்தாரு. அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோ என்கிட்ட மாட்டிக்கிச்சு. அவர் தான் தீரசிங். இல்லை, தீரசிங் கிடையாது. அது வந்துட்டு ஒரு வாத்தியார் குடும்பம், அது வந்துட்டு ஒரு கிறிஸ்துவ குடும்பம் மாதிரி அதை சித்தரிக்கிறாங்க. அதனால அதை விற்கணும்னு ட்ரை பண்ணாங்க. காதர் பாஷாவும் அவர் கூட இருக்க சுப்ராஜ் ஹெட் கான்ஸ்டபிளும் போயிட்டு கன் பாயிண்ட்ல மிரட்டி அந்த சிலையை கொடு அப்படின்னு சொல்லி கன் பாயிண்ட்ல மிரட்டி அந்த சிலையை எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்து தீனதயாளன்ட்ட கொடுத்து வித்து கொடுங்கிறாங்க. தீனதயாளன் வந்துட்டு அதை கொண்டு போய் டெல்லியில தீரசிங்னு ஒருத்தங்கிட்ட இருக்கான், அவன்கிட்ட போய் அதை வித்துட்டாரு. வித்து 15 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. அதை காதர் பாஷாவும் தீனதயாளனும் பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த வழக்குக்கான ஆதாரங்கள்லாம் இல்லையா? அப்ப நீங்க சொல்றீங்க அதுதான் முக்கியம். இது வந்து 2வது வழக்கு போடுறாங்க. ஸோ அதுக்கு நான் வரேன் பாருங்க. ஸோ தீரசிங் கிட்ட வித்து 15 லட்சம் வாங்கிட்டாங்க. அந்த 15 லட்சத்தை வந்து 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. இப்படின்னு ஒரு வழக்கு பதிவு செஞ்சுட்டு நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்யும் போது அந்த சிலை வந்துட்டு 9 கோடிக்கு மதிப்பிலானது. இது அவர் போட்டிருக்க அதே கவுண்டர்லேயே இருக்குது. 9 கோடி மதிப்பிலானது, 7 கோடி மதிப்பிலானது. சிலை இது வரைக்கும் யாருமே கண்ணால் பார்த்ததில்ல. அப்படி ஒரு சிலை இருக்கிறதே தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6 விட்னஸ் போடுறீங்க. அதில் ஒரு விட்னஸ் என்ன சொல்கிறாங்க, 2006 வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோவில் வச்சிருக்குங்கிறாங்க. இன்னொரு விட்னஸ் என்ன சொல்ல, 2007 தான் நான் சிலையே கிரவுண்டில் இருந்து எடுத்தேங்கிறான். முன்னுக்கு பிறனா இப்படி ஒரு விட்னஸஸ். சரி, முன்னுக்கு பிறனா இருக்க விட்னஸ் கூட வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜில் ஏதோ நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க, போய்க்கோங்க. தீரசிங்னு ஒருத்தன்ட்ட தான் வித்தாங்கிறாங்க. தீரசிங் எங்கே அப்படின்னு தீரசிங்னு ஒருத்தன் ஆதார் கார்டிலே ஆள் காணும், எங்கே இருக்கானே தெரியாதுங்க. அப்படி ஒரு ஆளே கிடையாதுங்க. ஸோ ஒரு இல்லாத ஆள்கிட்ட தான் அந்த சிலை போச்சு. அதுக்கு நீங்கள் காதர் பாஷா 90 நாள் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கீங்க. சரி, அந்த சிலையாத எங்கன்னா அப்படி ஒரு சிலையே கிடையாது.
ஸோ சிலையும் இல்லை, தீரசிங்னு ஒரு ஆளும் கிடையாது. அப்படி ஒரு கூற்றே இல்லாமல் ஒரு பொய்யான ஒரு வழக்கு மொட்டை கடுதாசியை பேஸ் பண்ணி காதர் பாஷா பேர்ல போட்டிருக்காங்க. பொன்மாணிக்கவேல் அவர்களுக்கு வந்து காதர் பாஷா மீது பொய் வழக்கு போடுறதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் தான். ஸோ இப்போ அந்த தீனதயாளன் வீட்டில் வந்து ரெய்டு போனேன் அப்படின்பாரு. அது வரைக்கும் வந்துட்டு அந்த ரெய்டு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் காதர் பாஷா பேர்லயும் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அவரும் பாராட்டிட்டு தான் இருப்பாரு. இவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி எதுவும் கிடையாது. இந்த தீரசிங் தீனதயாளன் வீட்டுக்கு ரெய்டு போகும்போது தான் ட்விஸ்ட். அந்த ரெய்டு போனதுல இத்தனை சிலையை மீட்டேன்னாங்க. தீனதயாளன் அரெஸ்ட் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ அங்கே தான் க்ளூவே. ஸோ அங்கே வந்துட்டு இவங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தமோ என்ன எதுங்கிறது தெரியாது. சுபாஷ் கபூர் தீனதயாளனுக்கும் இவர் ஒரு பெரிய காப்பாளராக மாறிட்டார். இவங்க சுபாஷ் கபூரோட, அதான் முதல்ல சொன்னேன், சுபாஷ் கபூர் ப்ளஸ் தீனதயாளனோட நெட்ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடக்குனது காதர் பாஷா. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு அழகாக இங்கே ஒரு சிலையை கடத்துவாங்க, கரெக்டாக அவங்க நெட்ஒர்க் மூலமாக போவாங்க. சுபாஷ் கபூர் வந்துட்டு ரியலைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரடிஷன் பண்ணி சுபாஷ் கபூர் அரெஸ்ட் பண்ணது இவரோட கேஸில், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸில் ஐஓவா இருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட கம்ப்ளீட் நெட்ஒர்க் வந்து முடக்கப்பட்டிருக்கு. இவங்களால அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இது பண்ண முடியல. மோரோவர் சுபாஷ் கபூர் அரெஸ்ட் பண்ணதும் காதர் பாஷா தான். ஸோ சுபாஷ் கபூருக்கும் தீனதயாளனுக்கும் உள்ள முக்கிய எதிரியாக காதர் பாஷா மாறினார். ஸோ இப்போ இந்த தீனதயாளன் வீட்டில் ரெய்ட் போனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டோரி சேஞ்சு. அதுக்கப்புறம் அதில் தீனதயாளன் பேரில் ஒரு சொற்ப வழக்கு கூட எதுவுமே இல்லாமல் ஏதோ 700 சிலை 800 சிலை தீனதயாளன்ட்டு மீட்டேன்னு சொல்லிட்டு அந்த டைம் நியூஸ் எல்லாத்துலேயும் வந்துச்சு. அதில் எதுவுமே ஆர்கியாலஜிக்கல் கிடையாது. இன்னி வரைக்கும் எந்த ஒரு சிலையும் மீட்டதே கிடையாது. தீனதயாளன் ஒரு அரெஸ்ட் கூட கிடையாது. அந்த நேரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சுபாஷ் கபூர் தீனதயாளனோட வெஞ்சன்ஸ் தான் இன்னைக்கு காதர் பாஷா மீது அவர் காமிச்சிட்டு இருக்காரு. தவிர்த்துட்டு 2 பேருக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லை. இல்ல அவர்களுக்காக இவர் ஏன் வந்து உங்க மீது வழக்கு போடுறாரு? அதுதான் இப்போ சிபிஐ விசாரணை. அதற்கான ஆதாரம் இருக்கா? இப்போ அவர் வந்து குற்றவாளி, அவர் தீனதயாளனும் குற்றவாளி. அதுக்கான ஆதாரம் தான் தீனதயாளனை அந்த ஆல்ரெடி கன்விக்ட் ஆக போறதா இருந்தார் இல்லையா, 3 மாசத்துல கன்விக்ட் ஆக போறதா இருந்தார். அந்த 3 மாசத்துல கன்விக்ட் ஆக போறதுல இருந்து இவருக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. யாரு? பொன்மாணிக்கவேல். தீனதயாளனுக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்துட்டு 4 போலீஸ் வந்து சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு தீனதயாளனுக்கு மன்னிப்பு. எவ்வளோ பெரிய அரசுக்கே துரோகம் பண்ணியிருக்காரு, நம்மளோட வளங்களை எடுத்திருக்காங்க. அவருக்கு எதுக்கு மன்னிப்பு? அந்த மன்னிப்புனால 4 சிலையை மீட்டிங்களா? அந்த மன்னிப்புனால ஏதாவது இன்னொரு ஃபர்தர் அக்யூஸ்ட் ஏதாவது லீட் ஆச்சா? எதுவுமே கிடையாது. 4 போலீஸ்காரங்க சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிறத எடுக்கிறதுக்கு அவருக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்துருக்காரு தீனதயாளனுக்கு. அதுக்கப்புறம் காதர் பாஷா தீனதயாளன் சேர்ந்து அந்த 15 லட்ச ரூபா வித்ததுக்கு காதர் பாஷாவை அரெஸ்ட் 90 நாள். தீனதயாளனை அரெஸ்ட் பண்ணல. ஏன் தீனதயாளனை அரெஸ்ட் பண்ணல? ஸோ இதை விட ஒரு முகாந்திரமா வந்து தெரியாது. இது மட்டும் இல்லாமல் சுபாஷ் கபூருக்கு 2018 காதர் பாஷா போய் அந்த ஐஓவா இருந்து டிப்போஸ் பண்ணி கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தாச்சு. கன்விக்ஷன் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இவர் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஹோம் மினிஸ்ட்ரிக்கு என்னன்னா, சுபாஷ் கபூர் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஒரு கேஸில் தான் கன்விக்ட். ஆல்ரெடி 7 வருஷமா கஷ்டப்பட்டுட்டாரு. இன்னும் 10 வருஷமோ 14 வருஷம் தான். நீங்கள் சொன்ன இமெயில் அந்த இமெயில் வந்துட்டு இப்போ ஹைகோர்ட் ஆர்டரில் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு அவர் 10 வருஷமோ 14 வருஷம் தான். இது போக இன்னும் 4 வழக்குகளை வந்துட்டு அவர் முக்கிய தேடப்படும் குற்றவாளியாக தான் இருக்காரு. ஆனால் அதுக்கெல்லாம் ப்ராப்பராக சாங்ஷனை வாங்க முடியல. அவர் பேரை வந்துட்டு முகாந்திரமாக சாங்ஷன் என்னாலும் வாங்க முடியல. அதனால அவர் எல்லா வழக்கில் இருந்து விடுவிச்சு நம்ம நாட்டை விட்டு திருப்பி அவர் நாட்டுக்கே நம்ம அமுச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. ஸோ சுபாஷ் கபூருக்கு மும்முரமாக அந்த இமெயிலுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி தீனதயாளனுக்கு எதுக்கு மன்னிப்பு கொடுக்கணும், அந்த மாதிரி வந்துட்டு அதனால எந்த வளத்தை கண்டுபிடிச்சிங்க, இல்லை எந்த பெரிய அக்யூஸ்டை நீங்கள் தெரியாத அக்யூஸ்டை நீங்கள் கார்னர் பண்ணீங்களா? ஸோ இவங்க 2 பேருக்கும் மீட்டு கொடுக்குறாரு. இவங்க 2 பேரோட ஒரே வெஞ்சன்ஸ் அகேன்ஸ்ட் காதர் பாஷா. ஸோ காதர் பாஷாவை 2 பொய்யான வழக்கில் ஜோடிக்கிறாரு. ஸோ இந்த 2 வழக்கும் பொய்யான வழக்குங்கிறது பிரைமா ஃபேசி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வச்சு பார்த்தா தெரியும். இப்போ காதர் பாஷா பெருமேட்டில் தான் வேலை செஞ்சாருங்கிறது டாக்குமெண்ட்ஸ் பார்த்தா தெரியாதா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு 2017 வழக்குக்குமே வந்துட்டு காதர் பாஷாக்கு சம்மந்தம்லாம் தீரசிங்னு ஒரு ஆளே கிடையாது, அப்படி ஒரு சிலையே கிடையாது. முதல்ல அப்படி ஒரு சிலை இருக்குன்னா சிலையும் கிடையாது. மொட்டை கடுதாசியில் பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு இல்லாத சிலைக்காக, ஒரு வளம்னா எங்கே காணாமல் போயிருக்கணும், ஒரு சிலை இங்கே காணாமல் போயிருக்கணும், அந்த சிலை இங்கே மீட்டணும், எந்த சிலை என்ன சிலைன்ட்டு சொல்ல தெரியாது. எந்த சிலைக்காக காதர் பாஷா அரெஸ்ட் பண்ணீங்க அதுவும் சொல்ல தெரியாது. ஸோ இந்த 2 பொய் வழக்குகளும் இந்த தீனதயாளனுக்கும் இவங்களுக்கும் ஃபேவர் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முகாந்திரம். இப்போ காதர் பாஷா மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் வந்து சிறையிலும் அடைக்கப்பட்டு வந்திருக்காரு. ஆனால் இப்போ பொன்மாணிக்கவேல் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா அதன் மீது அவர் மீதான ஒரு வழக்குகள் இருக்கா? அவர் மீதான குற்றச்சாட்டுக்கான இப்போ இருக்கு. இப்போ நான் இப்போ உங்களுக்கு சொன்னதுதான் ஆதாரம். எதுக்கு இவங்க 2 பேரை காப்பாத்தினாங்க, எதுக்கு காதர் பாஷாவை டார்கெட் பண்ணாங்க? இவங்க 2 பேரோட எதிரியா இருக்கிற ஒரே ஆள் காதர் பாஷா. இவர் எதுக்கு டார்கெட் பண்றாங்க? இவங்க 2 பேரும் காப்பாத்தினாங்க. இதுல ஒரு டவுட்னு வருது. இது நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த டவுட்டை தான் காதர் பாஷா வந்துட்டு ரெப்ரசன்டேஷன் அனுப்புறாரு சிபிசிஐடிக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு. இதுல வந்துட்டு வழக்கு வந்துட்டு வேற யாராவது விசாரிச்சுங்கன்னா இவர் வந்துட்டு இப்படி பொய் வழக்கு போடுவதும் தீனதயாளன் மற்றும் சுபாஷ் கபூரை காப்புவது 2 விஷயம் தான் மெயினா. இவர் மீது 2 பொய் வழக்கு போடுறாங்க. சுபாஷ் கபூரையும் தீனதயாளனும் பர்பஸ்ஃபுல்லா காப்பாத்திருக்காரு. இந்த 2 அலிகேஷனையும் வச்சுட்டு
ஹைகோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போடுறோம். ஸோ ஹைகோர்ட்டில் 2019 போடுறோம், 2022 தான் ஹியரிங்கே வருது. ஸோ அப்போ ஹியரிங் வரும்போது இப்போ நம்ம என்ன முன் வச்சோமோ இது எல்லாத்தையும் ஆதாரத்தோட, இப்போ இதுவாக இமெயில் இருக்குது, பொன்மாணிக்கவேல் அவரோட ஓன் இமெயிலில் இருந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எழுதின இமெயில் இருக்குது. அந்த இமெயில் 2005 காதர் பாஷா எங்கே வேலை செஞ்சார், எதுக்காக தீனதயாளனுக்கு மன்னிப்பு கொடுக்கணும், அதுக்கான முகாந்திரம் எதுவும் இல்லை. காதர் பாஷாவை பார்த்து சுபாஷ் கபூரே பயந்ததுக்கான நோட்டு, அவரே கைப்பட எழுதின நோட், இப்படி பயந்துருக்காரு. ஸோ அவங்களோட வெஞ்சன்ஸ் தான் இவர் எடுத்திருக்காரு. எங்கள் மீது இப்படி ஒரு பொய் வழக்கு புனையப்பட்டிருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னணி காரணம் வந்துட்டு அந்த 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக பொன்மணிக்கல் பண்றாரு அப்படிங்கிறது தான் முன் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அந்த மெயில் மட்டுமே ஆதாரமா போதுமா? ஏன்னா இப்போ இவர் வந்து சுபாஷ் கபூருக்காக வேலை பார்க்குறாரு, சுபாஷ் கபூர் அவரோட வெஞ்சன்ஸுக்காக இவர் பழி வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி முகாந்திரம் இருக்குல்ல சார். அது அதாவது பழி வாங்குறாருங்கன்னா சுபாஷ் கபூருக்காக வேலை செய்யறாருன்னா அந்த மெயிலோட கண்டென்ட் இருக்கிற எல்லா கேஸ்ல இருந்து ஒரு அக்யூஸ்ட் விடுவிச்சு அமுச்சு விடுங்க அப்படிங்கிறது வந்துட்டு யாருமே அதுக்கு வந்துட்டு அவர்கிட்ட ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கு. ஹைகோர்ட்டே நம்பி ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் இது வரைக்கும் அவர் சொல்றது விஷயம் வந்து நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகும் வந்து நான் சிலைகள் வந்து காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் தான் எடுத்து வச்சேன். அது ஒண்ணுமே சரி, எத்தனையோ இடத்துல நான் சிலைகளை காப்பாற்றுற முயற்சி செய்யறேன், கோயிலை நான் காப்பாற்றுறேன், இது எல்லாமே ஓகே, இது எல்லாருமே சொல்லலாம், நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம், எல்லாரோட கடமை அது. இது வந்துட்டு ஒரு பெரிய பெருமை கிடையாது. அடிப்படையில் எல்லாருக்கும் வந்து நம்மளோட நாட்டு வளங்கள் அது பேர்ல அக்கறை இருக்கணும். பட் என்ன பண்ணிருக்கீங்க இப்போ நம்ம கேட்கறது, எதுக்கே சுபாஷ் கபூரை வெளியே போகணும்னு சொல்லி இந்த இமெயில் அமிச்சேன். இன்னைக்கு ஹைகோர்ட்ல வந்திருக்கு, ஹைகோர்ட் ஆர்டர் காப்பி காமன் டொமைன்ல இருக்கும். இதுக்கான விளக்கத்தை மட்டும் சொல்லுனா இல்ல அந்த சுண்டல்ல ஊழல் நடந்துச்சு, அங்க ஊழல் நடந்துச்சுன்னு தான் பேசுறாரு தவிர்த்துட்டு உள்ள விஷயத்துக்கு பதில சொல்லுங்க. கேட்க சுபாஷ் கபூர் எதுக்கு காப்பாத்தினேன், தீனதயாளனுக்கு எதுக்கே மன்னிப்பு வாங்கி கொடுத்தேன், டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு டைரக்ட் ஆன்சர் கொடுக்க சொல்லுங்க. நான் அந்த கோயில் அப்படி நடந்துச்சு, அங்க அப்படி ஒரு அட்டூழியம் நடந்துச்சு, ஊர்ல எல்லா இடத்துலயும் ஒரு நாளைக்கு 1000 கிரைம் நடக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் நடந்துச்சு, நீ பண்ண கிரைமுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண சொல்லுங்க. அதுக்கு ஆன்சர் இருக்காது. ஸோ அதனால இப்போ அதுக்குள்ள உள்ள வர விரும்பல. பட் அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், நாங்க ஊர்ஜினமா சொல்ல எங்களோட அலிகேஷன்ஸை ஹைகோர்ட்ல வச்சோம். ஹைகோர்ட்ல வைக்கும் முகாந்திரமா இருந்துச்சு. ஸோ இமெயிலை வச்சு சொல்ல முடியுமா, அந்த இமெயில ஒரு அக்யூஸ்ட மொத்தமா நீ காப்பாத்திருக்க, தீனதயாளனை மொத்தமா காப்பாத்திருக்க, ஒரு இன்னசென்ட் போலீஸ் ஆஃபீஸரை 2 கேஸ்ல போட்டிருக்க. அந்த இன்னசென்ட் போலீஸ் ஆஃபீஸர் 1%. இந்த சுபாஷ் கபூர் அந்த என்டையர் நெட்வொர்க்குக்கு முற்றுப்புள்ளி வச்சதே அவர் தான். சுபாஷ் கபூர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நெட்வொர்க் வாஸ் ஆக்டிவ். இன்னைக்கு இன்னும் வந்துட்டு ஒரு சிலை போற இடத்துல 10 சிலை போயிட்டு இருந்திருக்கும். நெட்வொர்க்கை பார் பண்ணது இவர் காதர் பாஷா. ஸோ அந்த வெஞ்சன்ஸை தான் நீ எடுத்திருக்க. இதுதான் நாங்கள் முன் வச்சோம். ஹைகோர்ட் உடனே ஐயா நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுக்கல. தெர் இஸ் அ பிரைமா ஃபேசி கேஸ். பிரைமா ஃபேசி கேஸ்னால் ஒரு டவுட் இருக்குது. ஆமாம் இந்த மாதிரி இருக்குது, ஏன் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறோம் இல்லையா, அவர்கிட்ட போய் கேளுங்க, எதுக்குங்க இப்படி ஒரு இமெயில் அனுப்பணும், எதுக்கு அவனை காப்பாற்றணும், இது எல்லாத்தையும் தான் கேள்வியாக எழுப்பி தெர் இஸ் அ ரெட் ஹியரிங். இவர் ஒரு வெர்ஷன் சொல்கிறாரு, அவர் ஒரு வெர்ஷன் சொல்கிறாரு. பட் ஏதோ ஒரு வருஷம் தான் உண்மையா இருக்க முடியும். இதே வார்த்தைகளை தான் போட்டிருக்காங்க. காதர் பாஷாவா இல்லாட்டி காதர் பாஷாவும் பல இடத்துல வந்து பல மெடல்ஸ் வாங்கியிருக்கேன், பல க்ளோரி வாங்கியிருக்கேங்கிறாரு. பொன்மணிகளை கேட்டாலும் நான் என்ன பல பேர் வந்து பாராட்டியிருக்காங்க, பல மெடல்ஸ் கொடுத்துருக்கேங்கிறாங்க. எது உண்மைங்கிறத சிபிஐ விசாரிச்சு முடிவு செய்யட்டும். இதுதான் வந்துட்டு ஹைகோர்ட் சொல்றது. ஒரு நேர்மையான ஆஃபீஸர் என்ன சொல்லும், தாராளமாக விசாரிக்கட்டும், நான் எவ்வளோ நேர்மையா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய மனுஷன் டக்குன்னு எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட் வர்றாரு. ஐயோ அப்படிலாம் சிபிஐ விசாரிச்சிடக்கூடாதுங்க, அப்படி சிபிஐ விசாரிச்சிடக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் நீதியரசர்களும் ஷாக் ஆயிட்டாங்க. அங்கேயும் நான் தான் அப்பியர் ஆனேன். நீதியரசர்களே ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் எப்படிங்க இங்கே வருவீங்க, ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் ஜெனியூனா இல்லையான்னு சிபிஐ பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன, நீங்கள் எப்படி இங்கே வரலாம் அப்படிங்கிறதுல அவங்களும் ஷாக் ஆனாங்க. முடியாதுன்னாங்க. உடனே இல்லை, ஹைகோர்ட் என்னை பற்றி நிறைய தப்பாக அப்சர்வேஷன் போட்டிருக்கு, நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணி போட்டிருந்த ஹைகோர்ட்டில் அந்த அப்சர்வேஷன்லாம் என்னை பற்றி தப்பாக போட்டிருக்காங்க. இப்படி தப்புனா நீ ஆதாரத்தோட ஹைகோர்ட்டில் போயிட்டு அந்த தப்பாக போட்டிருக்கிறத மட்டும் வேணா எக்ஸ்பெல் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. இன்னி வரைக்கும் அதை அவரால் எக்ஸ்பெல் பண்ண முடியல. ஏன்னா அவர் பண்ணது உண்மைங்கிறது அவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு 2022 இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம், 24 இருக்கோம். 2 வருஷத்தில் ஒரே ஒரு பெட்டிஷன் போட முடியாதா? நான் நேர்மையானவன் இங்கே மீடியாலையும் இதுலையும் பேசுறதுக்கு கோர்ட்டில் போய் சொல்லியிருக்கலாமே, உயர்நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்கலாமே. சம்மந்தம் இல்லாத ஆர்டரை பற்றி சொல்லுவார். ஏதோ ஒரு ஆர்டரில் சார், அதாவது காதர் பாஷா இதோட 1000 கேஸ் டீல் பண்ணியிருப்பார், அவரோட இவரும் 1000 கேஸ் டீல் பண்ணியிருப்பார். ஏதோ ஒரு கேஸில் பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க பாராட்டினாங்க, இவங்க பாராட்டினாங்கன்னு சொல்கிறத விட்டு நம்ம டீல் பண்ணுற கேஸ், இந்த சிலைக்கடத்தில் இந்த முக்கியமான கேஸ் சுபாஷ் கபூர் தீனதயாளன் உட்பட்ட கேஸில் உங்களோட கருத்தை மட்டும்தான் பேசணுங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்னதுலையும் இவரால் எதுவும் பண்ண முடியல. சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட் சொன்னது சரி, இதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல என்ன தப்பு, அதுலேயும் வந்துட்டு இன்னும் பல சிலைகள் வந்து மீட்கப்படலாம். சுபாஷ் கபூர் மீதும் சிபிஐ இது விசாரணை செய்யும் போது பல சிலைகள் நம்மளோட நாட்டு வளங்கள் வந்து மீட்கப்படுறதுக்கான தருவாய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அதில் 2022 24 வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இன்வெஸ்டிகேஷன் நடந்ததில் இப்போ பிரைமா ஃபேசியா அவர் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குது. அதனால அவர் மீது இன்னைக்கு எஃப்ஐஆர் போடுறோன்னு சொல்லி ஹீ இஸ் அ அக்யூஸ்ட், நேம்ட் அக்யூஸ்ட். இன்னைக்கு இப்போ எஃப்ஐஆர் போட்டாங்க. காதர் பாஷா பேரில் போட்ட பொய் வழக்குக்கும் சேர்த்து அவர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க.
ஸோ இப்போ காதர் பாஷா மீது போட்ட வழக்கு பொய்ங்கிறது ஊர்ஜினமாகி தான் இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதில் அக்யூஸ்டுங்கிறது பொன்மாணிக்கவேல் அண்ட் அதர்ஸ். ஸோ நவ் ஹீ இஸ் அ நேம்டு அக்யூஸ்ட் ஆஃப் சிபிஐ சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன். இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க காதர் பாஷா மீதான அந்த சிலைங்கிறதே ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை பொறுத்த வரைக்கும் இந்தந்த சிலைகள்லாம் இருக்குது, இந்த சிலை இங்கே இருந்தது, இதை காணோம் அப்படின்ட்டு ஒரு தகவல் தேவைப்படுது, இங்கே ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படுது. அந்த மாதிரி அறநிலையத்துறையோ இங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகள் குறித்தான ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இப்போதைக்கு வரைக்கும்? இல்லை, கண்டிப்பாக இருக்கும். அறநிலையத்துறையில் வந்துட்டு ஒவ்வொரு கோயில் வளங்கள் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்லி டெஸ்ட் பி டாக்குமெண்டட். அதுக்கு வந்துட்டு ஹைராக்கி லெவலில் வந்துட்டு ஆஃபீஸர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அவங்க அதோடது எல்லாத்தையும் வந்துட்டு ப்ராப்பராக இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டாக கேரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு சிலைகள் வந்துட்டு காணாமல் போனாலும் சரி, இது பண்ணாலும் சரி, இமிடியேட்டாக ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கான மாடல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இன்னி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சுனாலும் இவரோட காலகட்டத்திலையும் சிலையை மீட்டேன்னு சொல்லி ஒரு 30-40 சிலைகள் போட்டாலும் துறையில் நம்மளோட வளங்களாக இருந்த சிலையை என்ன மீட்டாரு அப்படின்னாச்சுன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு சிலை மீட்டாங்க. அதுவும் அவரோட பீரியடில் வந்து ஃபோட்டோ தான் போட்டிருப்பாரு தவிர்த்துட்டு, அதுவும் இதே மாதிரி தான். அதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸர்ஸ் எடுத்த முயற்சியில் வந்த சிலையை அவர் எடுத்துகிட்டு வந்தாரே தவிர்த்துட்டு, தீனதயாளன் வீட்டுக்கு என்னைக்கு ரைடு போனாரோ அன்னிலிருந்து வந்துட்டு எந்த ஒரு எல்லாமே வந்துட்டு ஒரு மாஜியாக தான் இருந்துச்சே தவிர்த்துட்டு எந்த ஒரு வளத்தையும் மீட்டு கொண்டு வந்ததா இது வரைக்கும் எந்த இதுவும் ரெக்கார்டிக்கலாக இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு சந்தோஷம், நம்மளும் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சுபாஷ் கபூரோ தீனதயாளனோ அவர்கள் வந்து சிலைகள் கடத்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள்லையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ வந்து உதவி செஞ்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி அரசியல் பின்புலம் இருக்கா, இருவருக்குமே இருக்கா? ஏன்னா இவர் மீதான வழக்குகள், இவர் மீதான பொய் வழக்கு போறதுக்கும் அரசியல் பின்புலம் இருக்கா, இல்லை இவரை வந்து குற்றவாளின்னு சொல்றதுக்கும் அரசியல் பின்புலம் இருக்கான்னு கேட்குறாங்கல்ல சார். அதாவது பொன்மாணிக்கவேல் குற்றவாளின்னு சொல்றதுக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்லை. ஏன்னா இதுக்கு வந்துட்டு நீதிமன்றம் தான் இந்த ஆர்டர் போட்டுருந்துச்சு. அதுதான் நான் சொன்னேன். அந்த ஹைகோர்ட் ஆர்டர் மட்டும் தெளிவாக படித்தா தெரியும். இது எந்த அரசியல் பின்புலமும் கிடையாதுங்கிறது உறுதியாக சொல்லலாம். இப்போ இவர் சொல்றாரு பல பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இது சேர்ந்துட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த கேஸை ஃபைல் பண்ணது காதர் பாஷா தான். காதர் பாஷா நான் தான் வந்துட்டு இதில் எடுத்து பார்த்தோம். அந்த ரெக்கார்ட்ஸு, பேப்பர்ஸ் இதுக்கு அவர் ஆன்சர் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் குற்றவாளின்னு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்படி அரசியல் பின்புலம் இருந்துச்சுன்னா 2017 2024 வரைக்கும் கஷ்டப்பட்டு இவர் ஒரு குற்றவாளின்னு இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க வேண்டாம். ஒரு 6 வருஷம் கடினமாக கஷ்டப்பட்டு நீதிமன்றங்களுக்கு எல்லாத்துக்கும் இவர் யார் அப்படிங்கிற முகத்திரையை கிழிச்சு எல்லாத்தையும் காமிச்சு இன்றைக்கி இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்க தேவையில்லை. இவர் சொல்கிற மாதிரி பயங்கரமான பின்புலம், பல பைசா பின்புலம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இவர் போட்ட மாதிரி 2017 வந்தாரா, ஒரு 2 நாளில் எஃப்ஐஆர் போட்டாரா, அந்த மாதிரி நாங்களும் 2 நாளில் எஃப்ஐஆர் போட்டு போயிருப்போமே. ஸோ இன்னைக்கு ஒரு சிபிஐ இன்னைக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு எங்களோட போராட்ட காலம் வந்துட்டு 6 வருஷத்துலேருந்து 8 வருஷம் போராட்ட காலம். ஸோ இதுதான் பின்புலமே. எங்களுக்குள்ள பின்புலம் ஒரே ஒரு தானே நீதிமன்றங்கள். அங்கே எங்களோட இதை தாக்கல் செஞ்சு எங்களோட இது பண்ணி இங்கே ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சோ அதுதான் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிச்சு நியாயம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இது பின்புலமே. வேறு எந்த பின்புலமும் எனக்கு தெரிஞ்சோ காதர் பாஷாக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையவே கிடையாது. பட் இவருக்கு வந்துட்டு என்ன பின்புலம் இருக்குங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ பொன்மாணிக்கவேல் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணை பண்ணிட்டாங்க. இதன் பிறகு வந்து காதர் பாஷா அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படுமா, எப்போது விசாரணை நடக்கும், இந்த வழக்கு எப்போது முடியும் அப்படிங்கிறது? இல்லை, அந்த இதில் 12th காலமில் பார்த்தீங்கன்னா காதர் பாஷா பேரில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த 1.5 இயர்ஸ்லேயே வந்துட்டு எத்தனையோ வாட்டி வந்துட்டு விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணி அந்த ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து, இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னோம் இதுக்கான ஆவணங்கள் இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு அவுட்வர்ட்லி சொல்கிறேன். ஸோ அதில் இன்டெப்த்தாக என்னென்ன ஆவணங்கள், எந்த கேஸ் டைரி என்ன, யார் இருந்தால் என்ன இருந்தால், இது எல்லாத்தையும் அவரால் வந்துட்டு விளக்கமாக சிபிஐ கொடுத்ததுக்கப்புறம் தான் முகாந்திரமாக இது ஒரு பொய் வழக்கு, காதர் பாஷா மீது போட்டது முகாந்திரமாக பொய் வழக்கு. அந்த பொய் வழக்கு போட்டதுக்கான செக்ஷனும் இப்போ பொன்மாணிக்கவேல் பேரில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சுபாஷ் கபூரையும் தீனதயாளனையும் காப்பாற்ற வச்சிருக்கதும் முகாந்திரமாக வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் ஃபேவர் பண்ணியிருக்காங்கிறதும் தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி அந்த வழக்கை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இனிமேட்டு வந்துட்டு பொன்மாணிக்கவேல்கிட்ட தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு தெரியல. இதை சார்ந்து இவர் யார் கூடலாம் சேர்ந்திருக்காரு, இப்போ நீங்கள் கேட்டிங்களே அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டுக்காக இது பண்ணியிருக்காரு, இதுதான் இப்போ வந்துட்டு சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது.